பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளிலும் ஆண்டவர் நம்மோடு இட்டப்படுகிற வார்த்தை யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பார்வோனுடைய குமாரத்தி அவளை நோக்கி, நீ இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றாள். அந்த ஸ்திரீ பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை வளர்த்தாள். ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிற காரியம் என்னன்னா, சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும், சூழ்நிலைகள் எவ்வளவு நமக்கு சாதகமாக இல்லாமல் எதிராக இருந்தாலும், கர்த்தர் உங்களுக்கு ஒரு காரியத்தை வாக்கு பண்ணியிருக்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாய் அதை உங்களுக்காக செய்து முடிப்பார். நீங்கள் சூழ்நிலையை குறித்தோ மனிதர்களுடைய வார்த்தையை குறித்தோ நினைத்து இது எனக்கு எப்படி நடக்கும்னு சொல்லி நீங்கள் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் ஒரு காரியத்தை திட்டம் பண்ணினால், நிர்ணயம் பண்ணினால் அது நிச்சயமாக நடத்துவார். பாருங்கள், மோசேயை குறித்து நம்ம இன்றைக்கு பார்க்கிறோம். மோசே பிறக்கிற அந்த காலத்தில் ராஜா பார்வோன், அந்த தேசத்துக்கே அவர் தான் ராஜா. ராஜாவினால் உண்டான கட்டளை பிறக்கிற ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி. ஆனால் மோசே காக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். அது மட்டுமல்ல, மோசே வளர்க்கப்படுகிற விதத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்காத ஒரு காரியத்தை கர்த்தர் செய்திருக்கிறார். மோசே பிறந்தது இஸ்ரவேல் குடும்பத்தில், ஆனால் வளர்ந்தது எகிப்தியருடைய அரண்மனையில். எந்த ஒரு குழந்தைய கட்டாயமாக கொல்லணும்னு சொல்லி ஆணை பிறப்பிக்கப்பட்டதோ அதே இடத்துல ராஜ வாழ்க்கையோ மோசே ராஜ வாழ்க்கையாக வளர்க்கப்படுறாரு. எல்லா விதமான கலைகளில் தேர்னவராக அந்த அரச வாழ்க்கையாக வாழ்கிறாரு. அது மட்டும் இல்லை, குழந்தை பருவத்தில் வளர்க்கிறதுக்கு அவங்களுடைய தாயினுடைய கையிலே அந்த பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. அன்றைய காலகட்டத்தில் எந்த ஒரு தாய்க்கும் கிடைக்காத ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் மோசேயினுடைய தாய்க்கு கொடுத்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசம், அந்த தாயினுடைய விசுவாசம் மற்ற காரியங்களை குறித்து நமக்கு வேதத்தில் எழுதப்படவில்லை. ஆனால் நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோன்னு சொன்னால், ஒருவேளை ஆண் பிள்ளைன்னு பிறந்த உடனே கட்டாயம் ராஜா கொல்ல சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி தாயினுடைய கூக்குரல் அலறல் கேட்டதுனால வந்து ஆண் பிள்ளையை பார்த்து கொண்டிருக்கலாம். இல்லை பயந்து போய் அவங்களே தன்னுடைய பிள்ளையை ஒப்பு கொடுத்துருந்துருக்கலாம். ஆனால் மோசேயினுடைய தாய் பத்திரமா 3 மாதம் ஒழிச்சு வச்சுருந்தாங்க. எப்படியாவது என் பிள்ளையை நான் காப்பாற்றணுங்கிற விசுவாசம், அந்த ஒரு வாஞ்சை அவங்க இருதயத்தில் இருந்தது. அதை ஆண்டவர் வர்த்திக்க பண்ணினார். அதே போல் இன்றைக்கு எந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராக இருந்தாலும், எப்பேற்பட்ட பாதையில் நீங்கள் கடந்து வந்தாலும், கர்த்தர் உங்களுக்கு செய்வேன் என்று சொல்லி வாக்கு பண்ணினது நிச்சயமாக அவர் உங்களுக்கு செய்வார். விசுவாசத்தோடு இருங்க. நீங்கள் எதிர்பார்க்கிறத விட அதிகமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து சாட்சியாய் நிறுத்துவார். காட் பிளஸ் யூ.